வணக்கம், வெல்கம் டு பயோவிளாக். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜிம்னோஸ்போமோட மாடல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர் கீயோட ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கான பாஸ்வேர்ட் ஜிம்னோஸ்போம் வீடியோல கொடுத்திருந்தோம். தயவு செஞ்சு அந்த பாஸ்வேர்டை பார்த்து ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல டெரிடோஃபைட்ஸோட மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் அதுக்கான ஆன்சர் கீயும் வாட்ஸ்அப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான பாஸ்வேர்ட் இந்த டெரிடோஃபைட்ஸ் வீடியோவோட இடையில இருக்குது. வீடியோவை முழுசா பார்த்து அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய டெஸ்ட்டை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெரிடோஃபைட்ஸோட பழைய சிலபஸ்ல மொத்தமா 2 டாபிக் தான் கொடுத்திருந்தாங்க. ஒன்னு கிளாசிபிகேஷன், இன்னொன்னு கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் சைலாப்சிடா, லைகாப்சிடா, சீனாப்சிடா, டெராப்சிடா அப்படிங்கிற 4 குரூப்பை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ புது சிலபஸ்ல இதே 2 டாபிக் இருக்குது. ஆனா கிளாசிபிகேஷன் ரெய்மரோட படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி எடுத்துக்கிட்டோம்னா அதே சைலாப்சிடா, லைகாப்சிடா, சீனாப்சிடா அண்ட் டெராப்சிடாவை பத்தி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த 2 டாபிக் இல்லாம புது சிலபஸ்ல சில புது டாபிக்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணமா ஸ்டீலார் எவல்யூஷன், டீலோம் தியரி, ஹெட்டிரோஸ்போரி, அப்போகேமி, அப்போஸ்போரி, பார்த்தினோஜெனசிஸ், இது மாதிரி எல்லாம். இதெல்லாம் புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பழைய சிலபஸ்ல இல்லைன்னா கூட எக்ஸாம்ல இதுல இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. உதாரணமா இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், இந்த ஹெட்டிரோஸ்போரியில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சோ இங்க புது சிலபஸ்ல இதை மென்ஷன் பண்ணியே கொடுத்ததுனால இதை கொஞ்சம் டீட்டெயிலா நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல டெரிடோஃபைட்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ல plant in which 2 kind of meiospores are formed, the plant is அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 2 விதமான மியோஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரத்தை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படிங்கறதுதான் கேள்வி. மியோஸ்போர் அப்படின்னா என்னன்னா, மியாசிஸ் மூலமா உருவாகக்கூடிய ஸ்போர்ஸை மியோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் ஹெட்டிரோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஒரு மியாசிஸ் ப்ராசஸ் மூலமா ஒரு டெரிடோஃபைட் தாவரம் 2 வித்தியாசமான ஸ்போர்களை உருவாக்குச்சுன்னா அந்த தாவரத்தை ஹெட்டிரோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி மைக்ரோஸ்போர்ஸ் எல்லாம் ரொம்ப சிறுசா இருக்குது, ஸ்போர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது. இந்த மாதிரி 2 வித்தியாசமான ஸ்போர்களை உருவாக்குறதுனால இத ஹெட்டிரோஸ்போர் அப்படின்னு அழைக்கிறோம். ரெண்டாவதா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின், ஒரு வாஸ்குலர் பண்டிலோட சென்டர்ல சைலம் செப்பரேட் பிளேட்ஸா அரேஞ்ச் ஆகி காணப்பட்டுச்சுன்னா அந்த வகையான ஸ்டீலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு சரியான ஆன்சர் பிளெக்டோஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஏன்னா ஒரு பிளெக்டோஸ்டீல்ல தான் சைலம் செவரல் பிளேட்ஸா ஒண்ணுக்கு பேரலா இருக்கும். இத கம்ப்ளீட்டா சரௌண்ட் பண்ணி இங்க கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ளோயம் காணப்படும். ஒரு பிளெக்டோஸ்டீல் அப்படிங்கிறது புரோட்டோஸ்டீலோட ஒரு வகை. புரோட்டோஸ்டீல் அப்படின்னா என்னன்னா, ஒரு சைலமும் சைலத்தை சுற்றி புளோயமும் காணப்பட்டுச்சுன்னா அதை புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளெக்டோஸ்டீல் மட்டும் இல்லாம ஹாப்ளோஸ்டீல், ஆக்டினோஸ்டீல், மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல், இது எல்லாமே புரோட்டோஸ்டீலோட வகைகள் தான். மூணாவதா நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், ட்ரபிகுலேட்டட் எண்டோடோமிஸ் இஸ் சீன் இன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. செலாஜினெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய டெரிடோஃபைட்ல தான் ட்ரபிகுலேட்டட் எண்டோடோமிஸ் காணப்படுது. இங்க செலாஜினெல்லாவோட கிராஸ் செக்ஷனை நான் தந்திருக்கிறேன். இதுல பிரிட்ஜ் மாதிரி காணப்படக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ட்ரபிகுலே அப்படின்னு சொல்றோம். பொதுவா மற்ற எல்லா தாவரங்கள்லயும் எண்டோடர்மிஸ் வாஸ்குலர் பண்டில சூழ்ந்து ஒரு ரிங் மாதிரி காணப்படும். ஆனா இங்க வாஸ்குலர் பண்டிலையும் கார்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது காணப்படுது. 2 ட்ரபிகுலேக்கு இடையில ஒரு ஏர் கேவிட்டி காணப்படுது. இப்படி எண்டோடர்மிஸோட ஸ்ட்ரக்சர் இங்க வேற மாதிரி காணப்பட்டாலும் பொதுவா ஒரு எண்டோடர்மிஸ் மற்ற தாவரங்கள் எல்லாம் என்ன ஃபங்க்ஷனை செய்யுமோ அதே ஃபங்க்ஷனை இங்க இந்த ட்ரபிகுலே செய்யதான் செய்யுது. இந்த பிரிட்ஜ் மாதிரியான அமைப்பைத்தான் நம்ம ட்ரபிகுலேன்னு சொல்றோம்.
இது செலாஜினெல்லால காணப்படுது. அடுத்ததா நம்ம 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல டெரிடோஃபைட்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹெட்டிரோஸ்போரி கண்டிஷன் இஸ் சீன் இன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹெட்டிரோஸ்போரி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கண்டிஷன் எந்த டெரிடோஃபைட்ல காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் செலாஜினெல்லா தான். பொதுவா மோஸ்ட் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸ் ஹோமோஸ்போரஸா இருக்கும். நான் இங்க தந்திருக்கிற மாதிரி ஒரு 8 டெரிடோஃபைட்ஸ் தாவரங்கள், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 8 டெரிடோஃபைட் தாவரங்கள்ல மட்டும்தான் ஹெட்டிரோஸ்போரஸ் கண்டிஷன் காணப்படுது. அடுத்ததா நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் டீலோம் தியரி வாஸ் ப்ரொபோஸ்டு பை அப்படிங்கிறது தான். இதுக்கு சரியான ஆன்சர் நான் இங்க கொடுத்திருக்கிற மாதிரியே ஜிம்மர்மேன் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா ஒரு டீலோம் தியரி அப்படின்னா என்னன்னா, இந்த காலகட்டத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வாஸ்குலார் தாவரங்கள்லயும் இருக்கக்கூடிய இலை, வேர், தண்டு மாதிரியான அமைப்புகள் ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஒரு டீலோம்ல இருந்து தான் உருவாச்சுன்னு சொல்றாரு. டீலோம்னா இங்க நான் படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி சிம்பிளா டைகாட்டமஸா பிரான்ச் ஆகக்கூடிய இந்த ஆக்சிஸை தான் அவர் டீலோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஓவர் டாப்பிங், பிளானேஷன், வெப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலமா தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தாவரங்கள்ல இருக்கக்கூடிய இலை, தண்டு, வேர்களா மாறிச்சு அப்படிங்கிறது இவரோட கருத்து. இதைத்தான் நம்ம டீலோம் தியரி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா நம்ம 2017 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல டெரிடோஃபைட்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல டெரிடோஃபைட்டுக்கான மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் அதுக்கான ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷனோட அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் நான் இங்க கொடுத்துருக்கிற மாதிரி biovlog@terido அப்படிங்கிறது தான் ஃபுல் கேபிட்டல் லெட்டர். இருக்கக்கூடிய கொஸ்டின்ல ஒரு சில டெரிடோஃபைட்ஸோட நேம அதோட காமன் நேமோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க கொடுத்திருக்கிறது ஹார்ஸ்டைல். ஈக்குசிடம் தாவரத்தை தான் நம்ம ஹார்ஸ்டைல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். காரணம், ஈக்குசிடத்தோட நோடுல இருந்து வளரக்கூடிய இந்த லீஃப் ஸ்ட்ரக்சர் இப்படி தொங்கும் போது நான் படத்துல இங்க காமிச்சிருக்கிற மாதிரி பாக்குறதுக்கு ஒரு குதிரையோட வால் மாதிரி காணப்படும். அதனால இத ஹார்ஸ்டைல் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவதா ட்ரீ ஃபர்ன். இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஆல்சோஃபில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ன் தான் ஒரு ட்ரீ ஃபர்ன். ஏன்னா இந்த ஃபர்ன் நான் இங்க படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு மரம் மாதிரி வளரக்கூடியது. அதனால இந்த ஃபர்னை ட்ரீ ஃபர்ன் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா கிளப்மாஸ் அப்படின்னு லைக்கோபோடியம் தாவரத்தை தான் சொல்றோம். லைக்கோபோடியம் தாவரத்துல மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கிறதுக்கு ஒரு கோன் மாதிரி காணப்படும். சோ கிளப் அப்படின்னா கோன் அப்படின்னு அர்த்தம். அதனால இத லைக்கோபோடியத்தை கிளப்மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா குயில் வேர்ட்ஸ். குயில் அப்படிங்கிறது பழைய காலத்துல எழுதுறதுக்கு பயன்படுத்தின பறவையோட சிறகு. இதைத்தான் குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறகுல நடுவுல இருக்கக்கூடிய அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த டியூப் மாதிரி தான் ஐசோயிஸ்டோட லீஃப் காணப்படும். அதனால இந்த தாவரத்தை குயில் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இங்க நமக்கு தந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ல கீழே கொடுத்திருக்கிற எந்த ஆப்ஷன் ஈக்குசிடம் தாவரத்துக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ இதை நம்ம கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா presence of peltate sporangiophore அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எங்க படத்துல காமிச்ச மாதிரி ஒரு சர்க்குலரான ஸ்பொராஞ்சியோஃபோர் இங்க இருக்குது. இதோட சென்டர்ல ஒரு ஸ்டிக் அட்டாச்ட் ஆகி இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் பெல்டேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஈக்குசிடம்ல ஸ்பொராஞ்சியோஃபோர் பெல்டேட் ஸ்ட்ரக்சர்ல தான் காணப்படுது. சோ இந்த ஆப்ஷன் சரியானதுதான். பிரசன்ஸ் ஆஃப் சைஃபனோஸ்டீல். ஆமா, ஈக்குசிடம்ல சைஃபனோஸ்டீல் தான் காணப்படுது. ஒரு சைஃபனோஸ்டீல் அப்படின்னா என்னன்னா, சென்டர்ல பித்தம், பித்த சுத்தி சைலம், சைலத்தை சுத்தி ஃப்ளோயம், இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம சைஃபனோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஈக்குசிடத்துல சைஃபனோஸ்டீல் தான் காணப்படுது. மூணாவதா பிரசன்ஸ் ஆஃப் கேரினல் கேனல்ஸ். ஈக்குசிடத்தோட ஸ்டெம் ஸ்ட்ரக்சரை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது அதோட வாஸ்குலார் பண்டில்ல இந்த மாதிரி ஒரு கேவிட்டியை நீங்க பார்க்கலாம். இந்த கேவிட்டியை தான் கேரினல் கேனல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈக்குசிடம் தாவரத்துல காணப்படும். கடைசியா ஆப்சன்ஸ் ஆஃப் எலேட்டர்ஸ்.
பொதுவா ஈக்கு சிட்டத்தோட ஸ்போர்ல எலைட்டர்ஸ் உருவாகும். நான் இங்க படத்துல தந்திருக்கிற மாதிரி. சோ இங்க எலைட்டர்ஸ் காணப்படும், பட் ஆப்ஷன்ல ஆப்சன்ஸ் ஆஃப் எலைட்டர்ஸ் தந்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் தவறானது. இதுதான் பொருந்தாத ஒரு ஆப்ஷன். மறுபடியும் ஹெட்டிரோஸ்போரஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கீழே கொடுத்திருக்கக்கூடிய எந்த தாவரம் ஒரு ஹெட்டிரோஸ்போரஸ் டெரிடோஃபைட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு 8 தாவரங்கள் தான் ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன்ல இங்க பாருங்க ஐசோயிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஐசோயிட்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்ததா 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல டெரிடோஃபைட்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின்ல ஒரு ஹெட்டிரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்ல கேமிட்டோஃபைட்டோட வளர்ச்சி எந்த முறையில காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா 2 விதமா கேமிட்டோஃபைட் வளரும். உதாரணமா இது ஒரு ஆர்கிகோனியம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கிகோனியத்துல இந்த இடத்துல தான் எக் இருக்கும். இது ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு எம்ப்ரியோவா மாறும். இந்த எம்ப்ரியோ உருவானதுக்கு அப்புறம் இங்க நடக்கிற முதல் செல் பகுப்பு. இது மேல ஒரு செல்லும் கீழே ஒரு செல்லையும் ஃபார்ம் பண்ணும். இங்க மேல உருவாகிற செல்ல எபிபேசல் செல் அப்படின்னும், கீழே உருவாகிற செல்ல ஹைப்போபேசல் செல் அப்படின்னு சொல்றோம். இந்த எபிபேசல் செல் ஃபர்தரா தொடர்ச்சியா வளர்ந்து கேமிட்டோஃபைட்டை உருவாக்குச்சுன்னா அந்த வகையான டெவலப்மெண்ட்டை எக்ஸோஸ்போரிக் கேமிட்டோஃபைட் டெவலப்மெண்ட் அப்படின்னும், கீழே இருக்கக்கூடிய ஹைப்போபேசல் செல் தொடர்ச்சியா வளர்ந்து கேமிட்டோஃபைட்டை உருவாக்குச்சுன்னா அதை எண்டோஸ்போரிக் கேமிட்டோஃபைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 கேஸ்லயும் இருக்கக்கூடிய எக்ஸோஸ்போரிக் டைப்ல இது வெளிநோக்கி வளர்றதுனால இதை எக்ஸோஸ்போரிக் டைப் அப்படின்னும், கீழே இருக்கிற டைப்ல இது உள்நோக்கி வளர்றதுனால இதை எண்டோஸ்போரிக் டைப் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு எக்ஸோஸ்போரிக் டைப் ஹோமோஸ்போரஸ் டெரிடோஃபைட்லையும் எண்டோஸ்போரிக் டைப் ஹெட்டிரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்லையும் தான் காணப்படும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் எண்டோஸ்போரிக் அப்படிங்கிறது தான். நம்ம 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல டெரிடோஃபைட்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அகைன் நம்ம கொடுத்திருக்கிற அடுத்த கொஸ்டினும் ஹெட்டிரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்ல இருந்து தான். கீழே கொடுத்திருக்கிற எந்த டெரிடோஃபைட்ஸ் ஒரு ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க இங்க பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த 8 தாவரத்துல எது ஆப்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். செலாஜினெல்லா அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். இந்த கேள்வியும் நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வியில இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. குயில்வேர்ட்ஸ் குடும்பம் அப்படின்னு கீழே இருக்கிற எந்த குடும்பத்தை சொல்றோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஐசோயிட்டேசி குடும்பத்தை தான் நம்ம குயில்வேர்ட்ஸ் குடும்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும், இந்த இறகோட சென்டர்ல இருக்கக்கூடிய டியூப் மாதிரி தான் ஐசோயிட்ஸோட லீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால தான் இத குயில்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பழைய காலத்துல எழுதுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த இறகுக்கு தான் குயில் அப்படின்னு பேரு. டெரிடோஃபைட்ஸ்ல கடைசியா 5 வருஷமா கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜென்ரல் கேரக்டர்ல இருந்து அதிகப்படியான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இங்க ஜென்ரல் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புதுசா ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அப்போஸ்போரி, அப்போகேமி, டீலோம் தியரி, ஹெட்டிரோஸ்போரஸ், ஹோமோஸ்போரஸ் இந்த மாதிரியான எல்லா கான்செப்டையும் நான் ஜென்ரல் கேரக்டர்ல தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கான்செப்டை அலாங் வித் டெரிடோஃபைட்ஸோட ஜென்ரல் கான்செப்டோட சேர்த்து படிச்சுக்கோங்க. அது தவிர கேஸ் ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ரிமைனிங் இருக்கிற கான்செப்டை நீங்க ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டா போதும்.